நம்ம எல்லாருமே பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸோட ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா 2 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை வந்து கூகுள் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12 பீட்டா 2ஓட பீட்டா 1 அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூகுளோட ஐஓ கருத்தரங்களின் போது மே மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பீட்டா 1 வெர்ஷனில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு புதிய மெட்டீரியல் யூ அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பு தொகுதியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அதை அறிமுகப்படுத்தியிருந்த போதும் அதில் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரியான சில வசதிகள் வந்து உள்ளடக்கப்படவில்லை. இப்போ வெளியிட்டிருக்கிற இந்த புதிய பீட்டா 2 வெர்ஷனில் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான டெஸ்டிங் அபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ப்ரைவேசி டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்களாம். இந்த ப்ரைவேசி டேஷ்போர்ட் யூசரோட ப்ரைவேசிக்கு ரொம்பவே ஒரு கன்சர்னான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டியை தாங்க ஆட் பண்ணியிருக்கிறதாகவும் கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக இறுதியாக யூசர் வந்து தங்களோட ஃபோனில் கேமரா, மைக்ரோஃபோன் மற்றும் லொகேஷன் சர்வீசஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலதிகமாக ஏதாவது ஆப்ஸ் வந்து உங்களுடைய கேமராவையோ மைக்ரோஃபோனையோ பயன்படுத்துகிறத ஒரு ஸ்பெஷல் சிக்னல் மூலமாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே ஆப்ஸ் வந்து உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த மைக்ரோஃபோன்ஸ் கேமராஸை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஏதாவது ஆப்ஸோ ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் உங்களுடைய கேமராவையோ மைக்ரோஃபோன்ஸையோ ரன் பண்ணும்போது அதில் கேப்சர் ஆகிற விஷயங்கள் வந்து பிளாங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது மாதிரின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கான்டென்ட்ஸை வந்து யாருமே ஸ்க்ரீன் ரெக்கார்டோ ஸ்க்ரீன் ஷாட்டோ எடுக்க முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. ஒரு வெப் சீரிஸோ ஒரு மூவியோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஃபோட்டோவை தான் உங்களுக்கு கேப்சர் ஆகும். அதில் இருக்கிற கான்டென்ட் உங்களுக்கு கேப்சர் ஆகாத மாதிரி ஒரு செட்டிங்கை அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டிங்கை இவங்க ஒரு ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ப்ரைவேசி கன்சர்னாக கொண்டு வந்திருக்கிறது ஒரு ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயமா மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபோனை யாராவது பக் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாராவது அவங்களோட ஃபோனை ஸ்பை பண்ணுறாங்களா, யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேசி டேஷ்போர்ட் மூலமாக அவங்களோட கேமரா, மைக்ரோஃபோன் அந்த மாதிரியான விஷயங்களை என்னென்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றத அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ணி அக்யூரேட்டாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிளிப் போர்ட் ரீட் பண்ணும்போது கூட அதுக்கான பிரத்யேக சிக்னல்கள் வந்து உங்களுக்கு காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பீட்டா 2 வெர்ஷனில் இன்டர்நெட் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வைஃபை நிறுவனங்களுக்கு இடையே மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதிகளும் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெளியீட்டோட கூகுள் நிறுவனத்தோட கொமர்ஷியல் பேஸ் இன்னும் ஒரே ஒரு ரிலீஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் குறிப்புப்படி சேவை அல்லது கருவிகள் தயாரிப்பவர்களுக்கு அவற்றின் புதிய பதிப்புகளை அறிமுகம் செய்து பரிசீலனை செய்வதற்கான சரியான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மாதாந்த வெளியீடுகள் அட்டவணையின்படி அடுத்து செப்டம்பர் மாதம் மேலும் ஒரு ஆண்ட்ராய்ட் 12 வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பீட்டா வெர்ஷனை பயன்படுத்துறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோனையும் இவங்க டிசைன் பண்ணுவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ரன் ஆகும்போது ஒரு புதிய அப்கிரேட் வரும்போது கரண்ட்ல இருக்கிற ஹை எண்டான ஃபோன்ஸுக்கு அப்கிரேட் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தா அதை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா புதுசாக அந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து அவங்க டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. அது கூகுள் நிறுவனமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷனுக்கு ரன் ஆகக்கூடிய மாதிரியான ஃபோன்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் அவங்க டிசைன் பண்ணியே ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த மாதிரியான டெக் சம்பந்தமான வீடியோஸ், டெக் சம்பந்தமான அப்டேட்ஸ், நியூஸ், மொபைல் ரிவ்யூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெக் சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க.